முதல்வரால் எழுப்பப்பட்ட அந்த விகாரத்திற்கு கொடுத்த பள்ளி சந்தம், அதுதான் அந்த ஆனைமங்கலம் செப்பேடு. நம்ம லைடன் கிராண்ட்ஸ் இங்கிலீஷ்ல அதைத்தான் நம்ம வந்து ஆனைமங்கலம் செப்பேடாக நாம் பார்க்கின்றோம். அந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய அவங்க கொடுத்த அளவுகளினுடைய எல்கைகளை அடிப்படையாக கொண்டோம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் தான் அந்த விகாரம் இருந்திருக்க வேண்டும். அந்த விகாரையினுடைய ஏதோ ஒரு விகாரையினுடைய ஒரு பகுதி அடிப்பகுதி இது என்றுதான் நான், அது ராஜராஜ பெரும்பள்ளியா அல்லது சூளாமணி வர்மதேவ பெரும்பள்ளியா என்று அறிவிட்டு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே சோழர் காலத்திலே ராஜராஜனுடைய காலத்திலே கட்டப்பட்ட பெரும்பள்ளிகளில் ஒன்று என்று நாம் உறுதி செய்யலாம். ஆனைமங்கல செப்பேட்டில் ஆனத்தியாக கையெழுத்திட்டிருப்பவன் துருக்கன் அகமது. அதே போல தஞ்சை நாயக்கரும் தஞ்சை மராட்டியரும் தங்கத்திலும் வெள்ளியிலும் டச்சுக்காரர்களுக்கு நாகப்பட்டினத்தை குத்தகை விட்டார்கள். இஸ்லாமிய சான்று டச்சு சான்று அங்க அதாவது கிடைத்துள்ளதா. மராட்டியர்களும் டச்சுக்காரர்களும் பழவேற்காட்டிலும் நாகப்பட்டினத்திலும் தங்கசாலை வைத்திருந்தார்கள். பழவேற்காட்டில் பி என்ற எழுத்தும் நாகப்பட்டினத்தில் என் என்ற எழுத்தும் அச்சிட்டதாக செப்பட்டு வருகிறது. ஆகவே டச்சு ஆவணங்களும் இஸ்லாமிய ஆவணங்களும் ஏதாவது கிடைத்திருக்கிறதா? அகலாய்வில் பொறுத்தளவு இல்லை. ஆனால் ஆவணங்கள் என்ற அடிப்படையிலே நீங்கள் வெளியிட்டுள்ள உங்களுடைய நூலில் இருந்த டச் ஆவணம் வந்து இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சோ அது போன்ற ஆவணங்கள் இருக்கு. பட் அகலாய்வு நம்மளுக்கு கிடைச்ச சான்றுகளை வைத்துக் கொண்டு நாம் இந்த நாகப்பட்டினம் எந்த அளவிற்கு எந்தெந்த பண்பாட்டு நிலைகளை கொண்டதாக இருந்தது என்பதை நாம். கோபாலகிருஷ்ணன், பிரான்சிலிருந்து வந்திருக்கிறேன். ஒரு கருத்தும் ஒரு கேள்வியும். கருத்து 1855 ஆண்டில் டெக்ஸ்டார் தி ரவிசி என்று ஒரு பிரெஞ்சுக்காரர் இருந்தார். அவர் புதுச்சேரி கவர்னருக்கு கீழே இருந்தார் வச்சுங்களேன். அப்ப அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு சைனா பாகோடா இருந்தது, அதை வந்து அதுக்கு பக்கத்துல வந்து நிறைய தண்ணி கொண்டு வரதுக்காக பல பழைய கோயில்களும் கட்டும்போது நீங்க சொல்ற மாதிரி கல்லூரி ஒன்று கட்டும்பொழுது அங்க இடிச்சு தோண்டும் போது 4 புத்த சிலைகள் கிடைத்தன என்று சொல்லி அதுல வந்து 2 பாரிஸ்ல இருக்குது. ஏசியாட்டிக் சொசைட்டின்னு சொசைட்டி ஆசியாட்டிக் பிரெஞ்சுல எப்படி ஏசியாட்டிக் சொசைட்டி இங்கிலாந்து இருக்குதோ அந்த மாதிரி அது ஒண்ணு வந்து இந்த கல்லூரி நிர்வாகம் நேப்பியருக்கு பரிசாக அளித்தது. அது எங்க இருப்பது என்பது நமக்கு இப்ப தெரியாது. அப்போ அவர் அந்த மாதிரி சொல்றாருங்க. அது வந்து பிரான்ஸ், நார்தன் பிரான்ஸ்ல சாங்காந்த ஆனிவ்லின் என்ற ஊர் இருக்குது, பெல்ஜியம் கிட்ட. அந்த இடத்துல ஒரு கருத்துரை இருக்குது. கடைசி கேள்வி என்னன்னா, நாகப்பட்டினமோ மற்ற இடமோ நிறைய அகழ்வாராய்ச்சிகள் செய்யப்படுகின்றன. ஆனால் நாகப்பட்டினம், சதுரங்கப்பட்டினம், புதுச்சேரி, காரைக்கால் இந்த ஊர்களின் எதிரே கப்பல் சண்டை நிறைய நடந்திருக்கின்றன. கப்பல் சண்டை உதாரணமாக 1781, 1782 சிஃப்ரான் என்ற கப்பல் வீரர் நிறைய சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காரு. அப்ப நிறைய கப்பலுங்க கீழே இருக்குதுங்க, நிறைய பீரங்கிகள் இருக்கின்றன. அப்ப இப்பதான் கோவாவில் ஒரு மெரிடைம் ஆர்கியாலஜின்னு துவக்கிருக்காங்க நினைக்கிறேன். அப்ப அவங்க வந்து நாகப்பட்டினம் பக்கம் ஏதாவது அகழ்வாராய்ச்சி செய்திருக்கின்றார்களா என்பது கேள்வி. அதாவது குறிப்புகள் வந்து இருக்கு இந்த கடற்கரை பகுதியில, காரைக்கால் அதுல இருந்து இங்க நாகூர் காவிரி பூம்பட்டினம் வரைக்கும், குறிப்பா தரங்கம்பாடி இது போன்ற இடங்கள் எல்லாம் ஷிப்ரெக் ஆயிருக்கிறதுக்கான சான்றுகள் ஆனந்தரங்கம்பிள்ளை டைரி குறிப்புல கூட நிறைய இருக்கு. ஆனா சோழர் காலம் நம்மளுடைய இதை எடுத்துக்கிட்டோம்னா சோழர் காலத்துல எப்படி வந்து கப்பல் இருந்தது என்பது நமக்கு தெரியாது. ஆனா பிற்காலத்துல எப்படி இருந்ததுக்கு நம்மளுக்கு அந்த இதுலயே அந்த போஸ்ட்லின்னு சொல்லக்கூடிய அந்த மண்பாண்ட சில்லுகளே கூட ரெண்டும் நம்ம பாக்குறோம். ஆனா கல்வெட்டுகள்ல வந்து நிறைய நீங்க சொன்ன மாதிரி சண்டை நடந்துறதற்கான சாத்திய கூறுகள் அதிகமாக இருப்பதை நம்ம பாக்குறோம். நிறைய வந்து படை பெயர்கள் இதெல்லாம் சொல்லப்படுது. அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய நடந்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் நீங்க கேட்ட இந்த கப்பல் இதுவரைக்கும் இந்த பகுதியில கண்டுபிடிக்கல. ஆனா பூம்புகாரில் மேற்கொள்ளப்பட்ட தமிழக அரசின் தொல்லியல் துறையும் கோவா ஓசனோகிராபி சேர்ந்து மேற்கொண்ட அந்த NIO இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து மேற்கொண்ட அகலாய்வுல அந்த நீங்க சொன்ன மாதிரி
சண்டைகள் நடந்து ஷிப்ரெக்கான கப்பலினுடைய பகுதிகள், அதுலயும் குறிப்பா அதுல பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், சில அதுல ஏற்றி செல்லப்பட்ட சில பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஐயா அவங்க வந்து அழகன்குளத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அழகன்குளத்துல சார் அந்த உங்களுக்காக கீழ இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க அழகன்குளத்துல பானை ஓட்டுல அந்த கப்பல் உருவம் பொறித்த கீரல் உருவம் அது மாதிரி நிறைய கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பிற்காலத்தை சேர்ந்தவை இதுவரை வந்து முழுசா நம்ம இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்படல. சதுரங்கப்பட்டணம், பாண்டிச்சேரி, காரைக்கால் அந்த இடத்துல 25 கிலோமீட்டர் தூரத்துல நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க பிற்காலத்தை சேர்ந்தத நாங்க எங்க பல்கலைக்கழகத்தினுடைய நீராகராய்வு மையம் ஒரு அயன் ஆங்கர் கண்டுபிடிச்சிருக்கு. அது நாங்க வச்சிருக்கோம். அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி பிரான்சினுடைய அந்த பிரெஞ்சு லெட்டர்ஸ்ல அது எங்க பொறிக்கப்படுது, என்ன ஆண்டு அப்படின்றதெல்லாம் இருக்கு. நம்மளுடையது இந்த அகலாய்வு அதோடு தொடர்புடையது. இப்ப கூட இதுக்கு முந்தைய அமர்விலே பக்கத்திலே தொல்லியல் அமர்விலே புஷ்பரத்னம் அவர்கள் படித்த கல்வெட்டு இது கட்டுரைகள் கூட கல்வெட்டுகளை பற்றி சில குறிப்புகளை கொடுத்தார். அதுல கூட ஸ்ரீலங்காவில் அனுராதபுரம் என்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிராமி கல்வெட்டுல கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக காலம் கணிக்கப்பட்டுள்ளது. அதில் கூட நகர் அப்படின்னு வர்றதா அவர் சொல்றாரு. அது மாதிரி இது நாகப்பட்டினம் அப்படின்றத காட்டிலும் நாகர்பட்டினம் அப்படின்னா இது வந்து இருந்திருக்க வேண்டும். நாகப்பட்டினமாக அல்ல. காரணம், இடைக்கால சோழ கல்வெட்டுகள் எதுலையுமே நாகப்பட்டினம் என்று இல்லை, நாகப்பட்டினம் அப்படிதான் இருக்கு.